ஓம் சாந்தி. நான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் மன அமைதியோ ஒரு பண பாதுகாப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எப்போவாவது தோணிருக்கா? அதிகமா வேலை செய்கிறோம், அதிகமா யோசிக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் மட்டும் விடவே மாட்டேங்குது. நாளைக்கு என்ன ஆகுமோ, எனக்கு போதுமான பணம் கிடைக்குமா? ஆனா ஒரு உண்மையை சொன்னா, பண பற்றாக்குறை என்பது பணத்தை மட்டும் பற்றியது கிடையாது. அது ஒரு மன அதிர்வு, ஒரு எனர்ஜி, ஒரு பழைய நம்பிக்கை. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் சாதாரண மணி மோட்டிவேஷன் பத்தி பேச போறதில்லை. பயம் மற்றும் பற்றாக்குறை உணர்விலிருந்து அமைதி மற்றும் அபோண்டன்ஸ் கான்சியஸுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆகலாம் என்பதையும் பார்க்க போறோம். ஏனென்றால் உண்மையான அபோண்டன்ஸ் உங்க பேங்க் பேலன்ஸ்ல ஆரம்பிக்காது. அது ஆரம்பிக்கிறது உங்க மனசுல, உங்க எண்ணங்கள்ல, உங்கள் ஆன்மாவின் எனர்ஜியில. அது மாற ஆரம்பிச்சாவே வாழ்க்கையும் மெதுவா மாற ஆரம்பிக்கும். அதனால ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து விடுங்க, மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நாம வாழ்ற உலகமே அழுத்தம் நிறைந்த உலகம். ஒவ்வொரு நாளும் நியூஸ்ல இன்ஃப்ளேஷன், ஜாப் இன்செக்யூரிட்டி, காம்படிஷன், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதோட சோஷியல் மீடியாவும் சேர்ந்து மற்றவர்களோட வாழ்க்கையை கம்பேர் பண்ண வைக்குது. அவர்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை, நாம மட்டும் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரியே ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசு சர்வைவல் மோடுக்கு போயிடும். அதுக்கு பிறகு மனசு நம்ப ஆரம்பிக்கும், எனக்கு இது போதாது, நான் பின்னாடியே போயிட்டு இருக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு தான் பேருன்னா ஸ்கேர்சிட்டி வைப்ரேஷன். இதுக்கு தான் பேரு ஸ்கேர்சிட்டி வைப்ரேஷன். இது ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, இது ஒரு எமோஷனல் எனர்ஜி. இதை உடம்புலேயே நம்ம ஃபீல் பண்ணலாம். செஸ்ட் டைட் ஆகும், நைட்டில் ஓவர் திங்கிங்காக இருக்கும், ஃபியூச்சர் பற்றி அனெக்சிட்டியாக இருக்கும், பேங்க் பேலன்ஸ் பார்க்க கூட டென்ஷன் ஆகும். ஏன்னா ஆத்மா தன் உண்மையான அமைதியை மறந்து விடுகிறது. பலர் நினைக்கிறது என்னன்னா, என்னுடைய இன்செக்யூரிட்டிக்கு காரணம் மற்றவங்க தான், வெளி உலகம் தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் என்ன சொல்லுது தெரியுமா? வெளியில் உள்ள இன்செக்யூரிட்டி உள்ள இருக்கும் டிஸ்கனெக்டின் ரிஃப்ளெக்ஷன் தான் சொல்லுது. வெளியில் உள்ள இன்செக்யூரிட்டி உள்ளே இருக்கக்கூடிய டிஸ்கனெக்டினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் சொல்லுது. நாம யார் என்பதை மறந்துட்டா நம்முடைய பீஸை முழுவதுமே, நம்முடைய அமைதி முழுவதும் வெளி உலக விஷயங்கள் மீது வச்சிடறோம். ஆனா பயமுள்ள மனசுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் முழு அமைதி கிடைக்காது. ஏன்னா பயமே மீண்டும் மீண்டும் தட்டுப்பாட்டை உருவாக்கும், பற்றாக்குறையை உருவாக்கும். இப்ப நம்ம ஒரு பவர்ஃபுல் ஷிஃப்ட் பார்க்கலாம். நீங்க ஒரு அபோண்டன்ஸை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் பவர்லெஸ் மனிதன் கிடையாது. நீங்க ஏற்கனவே ஒரு முழுமையான ஆத்மா. உங்களுடைய உண்மையான நேச்சர் என்ன தெரியுமா? அமைதி, அன்பு, படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி, முழுமை. ஆனா ஈகோ என்ன சொல்லும்? நீ போதுமானவன் கிடையாது, நீ உன்னை இன்னும் ப்ரூவ் பண்ணணும், நீ தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு என்லெஸ் ஹசில். மன அமைதியை மெதுவா மெதுவா எடுத்துக்குது. ஹார்ட் ஒர்க் தப்பு கிடையாது. ஆனா ஒரு பயத்திலிருந்து காரியம் நடந்தால் எக்ஸாஷன் வரும். அமைதியில இருந்து ஆக்ஷன் வந்தால் ஃப்ளோ வரும். அதனால தான் இப்போ பலர் கான்சியஸ் பேஸ்டு லிவிங்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க.
இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, உண்மையான செல்வம் என்பது பணம் மட்டும் இல்லை, ஒரு அமைதியான மனம், ஆரோக்கியமான உடல், நல்ல உறவுகள், பர்பஸ்ஃபுல் லைஃப், ஒரு பொருள் பொதிந்த வாழ்க்கை. இவை எல்லாம் வெல்த், இது எல்லாமே செல்வம் தான். முக்கியமா இன்னர் அபோர்டன்ஸ் வந்த பிறகுதான் அவுட்டர் அபோர்டன்ஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. மனம் டிஸ்பிரேஷன்ல இருந்து வெளியே வந்தா ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு கிரியேட்டிவிட்டி உருவாகும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானாக தெரியும், இன்ட்யூஷன் அதிகமாகும். அமைதியான மனம் பயந்த மனதை விட அதிக வாய்ப்புகளை அட்ராக்ட் பண்ணும். சரி, இதை ப்ராக்டிக்கலா எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி செய்யலாம்? கரண்ட் சிச்சுவேஷன் டஃப்பா இருந்தாலும் எப்படி அபோர்டன்ஸ் எனர்ஜியை மெயின்டைன் பண்ணலாம்? இதில் தான் பியூர் தாட்ஸ் பங்கு வகிக்குது. பியூர் தாட்ஸ் அப்படின்னா பயம் இல்லாத எண்ணங்கள், பொறாமை இல்லாத எண்ணங்கள், சுய வெறுப்பு இல்லாத எண்ணங்கள். உதாரணத்துக்கு, நான் பாதுகாப்பா இருக்கிறேன், வாழ்க்கை என்னை நல்லா தான் வழி நடத்துகிறது, நல்ல வாய்ப்புகள் என்னை நோக்கி வந்துகிட்டே இருக்கு, நான் அமைதியை தேர்வு செய்கிறேன், நான் அபோர்டன்ஸை ரிசீவ் செய்ய ரெடியா இருக்கிறேன். இது ஒன்றும் ஃபேக் பாசிட்டிவிட்டி இல்லை, இது ஒரு கான்சியஸ் சாய்ஸ். ஏன்னா நீங்கள் ரிப்பீட் பண்ணும் தாட்ஸ் உங்கள் எமோஷனல் ஃப்ரீக்வன்சியாக மாறுது. ரிப்பீட் பண்றேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணும் தாட்ஸ் உங்கள் எமோஷனல் ஃப்ரீக்வன்சியாக மாறுது. லா ஆஃப் ரெசானன்ஸ் படி நீங்க எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்களோ அதற்கேற்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாழ்க்கையில வர ஆரம்பிக்குது. பியர் ஃப்ரீக்வன்சி கிளாரிட்டியை பிளாக் பண்ணும், அமைதியான ஃப்ரீக்வன்சி தீர்வுகளை திறந்துவிடும். திடீரென்ற புதிய புதிய ஐடியாக்கள் வரும், புதிய வாய்ப்புகள் தெரியும், புதிய நம்பிக்கை வரும். அதனால தான் உள்ளார்ந்த அமைதி என்பது பாசிவ் இல்லை, அது ஒரு மேக்னட்டிக். ஒரு சிம்பிள் டெய்லி ப்ராக்டிஸ் சொல்றேன். காலையில் எழுந்த உடனே ஃபோனை பார்க்கறதுக்கு முன்னாடி, முக்கியம், ஃபோனை பார்க்கறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. உங்க மூச்சை மெதுவா கவனிங்க. மெதுவா சொல்லுங்க, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் வழிநடத்தப்படுகிறேன், என் வாழ்க்கையில் அபோர்டன்ஸ் வருகிறது, நான் அமைதியில் இருக்கிறேன். அப்புறம் ஒரு ப்ராக்டிக்கலான ஃபினான்ஷியல் ஆக்ஷன் எடுங்க. பட்ஜெட்டா இருக்கலாம், புது ஸ்கில்லாக கத்துக்கலாம், நீங்க ஒரு சேவிங்ஸை ஆரம்பிக்கலாம், ஒரு புதிய வாய்ப்புகளை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மற்றும் ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் ரெண்டும் சேர்ந்து தான் அபோர்டன்ஸை உருவாக்கும். நம்மள பலர் பணத்தை பற்றிய பயத்தை ஜெனரேஷனாக கேரி பண்ணிட்டு இருக்கோம். சின்ன வயசுல கேட்டிருப்போம், பணம் சம்பாதிக்கிறதே கஷ்டம்ப்பா, நமக்கு அது கிடைக்காது, வாழ்க்கையில கஷ்டம்தான். இந்த வார்த்தைகள் சப்கான்சியஸ் மைண்ட்ல ப்ரோக்ராம் ஆகுது. பிறகு அந்த நம்பிக்கைகள் நம்மளுடைய டிசிஷனை ஷேப் பண்ணுது, நம்மளுடைய முடிவுகளை வரையறுக்கிறது. இதுதான் ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன் கார்மிக் பேட்டர்ன்ஸ் என்று சொல்கிறது. இதுதான் ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன் கார்மிக் பேட்டர்ன்ஸ் என்று சொல்லப்படுறது. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு அவேர்னஸ் வந்த உடனேயே அந்த பேட்டர்ன் பிரேக் ஆக ஆரம்பிக்குது, மாற ஆரம்பிக்குது. நீங்கள் பியூர் தாட்ஸ் பிராக்டிஸ் செய்ய ஆரம்பித்தால் பழைய ஃபியர் எனர்ஜிக்கு நீங்கள் ஃபுட்டு கொடுக்க மாட்டீங்க, சாப்பாடு போட மாட்டீங்க. மெதுவா நர்வஸ் சிஸ்டம் காம் ஆகுது. சயின்ஸ் கூட இப்படிதான் சொல்லுது, பாசிட்டிவ் திங்கிங் மற்றும் எலிவேட்டட் கான்சியஸ்னஸ் நம்மளுடைய நியூரல் பாத்வேயை மாற்ற முடியும்னு சொல்லுது சயின்ஸ். இதுதான் ஸ்பிரிச்சுவலிட்டி மற்றும் நியூரோ சயின்ஸ் சேர்ற இடம். கான்சியஸ் மாறும் பொழுது பெர்செப்ஷன் மாறும், பெர்செப்ஷன் மாறும்போது
வாழ்க்கையே மாறும். முன்பு தடைகள் மட்டும் தெரிந்த இடத்துல இப்போ வாய்ப்புகள் தெரியுது. முன்பு பயம் இருந்த இடத்துல இப்போ கான்ஃபிடென்ட் வருது. இதுதான் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதனால இதை நினைவில் வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் அபோர்டன்ஸ் என்பது பணம் மட்டும் சேர்ப்பது கிடையாது. பற்றாக்குறை மைண்ட் செட்டை ஹீல் செய்வது, சரி செய்வது. வெளி உலகம் எப்போதும் அன்சர்டனாக இருக்கலாம், அது ஒரு நிலையில்லாததாக இருக்கலாம், நிச்சயமற்றதாக இருக்கலாம். ஆனா அமைதியான உள்மனம் எந்த சூழ்நிலையையும் தாண்டி நிற்கும். நீங்க தினமும் பியூர் தாட்ஸ் சூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே பயம் மெதுவா கரைஞ்சு போக ஆரம்பிக்கும். அமைதி அதிகரிக்கும், புதிய புதிய வாய்ப்புகள் திறக்கும். உங்க தற்போதைய நிலை உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது, உங்கள் கான்சியஸ் தான் தீர்மானிக்கும். அதனால இன்னையிலிருந்து ஸ்கேர்சிட்டி லாங்குவேஜ் பேசாதீங்க. பத்தலை 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 என்ற ஸ்கேர்சிட்டி லாங்குவேஜை பேசாதீங்க. நம்பிக்கை, அமைதி, வாய்ப்புகள் மற்றும் அபோர்டன்ஸ், இந்த எனர்ஜியில வாழ ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க பயத்திலேயே வாழ்றதுக்காக உருவாக்கப்படல, நீங்கள் முழுமையா ரேடியேட் செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அபோர்டன்ஸ் கான்சியஸை தேர்வு செய்கிறேன். இந்த ஹீலிங் மெசேஜை இன்னொருவருடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை அமைதியாயிருங்கள், கான்சியஸாக இருங்கள், அபோர்டண்ட்டாக வாழுங்கள். ஓம் சாந்தி.